ஹாய்டா. இப்போ நம்ம மாஃபியா பிரதர்ஸ் ரிவெஞ்ச் நாம்ஜின் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சரி, ஓகே, மௌன மொழியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 எஃப்எஃப் பக்கம் வரலாம். 3மே வந்து போடுறதுனால எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குதுடா. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கொஞ்சம் கிடையாது, 1 மந்த் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஜனவரி மந்த் வந்து போடுறேன் அப்படின்னு. ஆனால் இது ஃபெப்ரவரியே வந்துச்சு. சாரிடா. நம்ம ஒன்று யோசிக்கிறோம், அது வேறு மாதிரி எதுனா ஒன்று நடக்குது. சரி, ஓகே, அதை விடுங்க. இதுக்கு மேலே வந்து 1 ஹவர் கிட்ட வீடியோ கண்டிப்பாக வராதுடா. ஏன்னு சொன்னால் அதை நான் இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி ஃபுல்லாக டைம் டோட்டலாக வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சண்டே எனக்கு மொத்தமாக போச்சு. மௌனமொழி உங்களுக்கே தெரியும், ஃபைனல் பார்ட்டு 2 பார்ட்டாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். சண்டே அன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நான். அது அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வச்சேன். ஆனால் 1 ஹவர் தாண்டினால அது வந்து டவுன்லோட் ஆனாலும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து சுத்தமாக வரவே மாட்டேங்குது. வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் வந்து இதுக்கு மேலே 1 ஹவர் கிட்ட என்னால் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண முடியாதுடா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எஃப்எஃபோட நேம் மாஃபியா பிரதர்ஸ் ரிவெஞ்ச். ஏற்கனவே 2 பார்ட் போட்டாச்சு. ஜிகுக் அப்புறம் வந்து சுகா ஜெஹுக் பார்ட் முடிஞ்சிச்சு. இது 3வது பார்ட். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஒரு தொடர்கதை மாதிரி, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு சொன்னால், அந்த முன்னாடி பாட்டு இருக்கு இல்லையா, ஜிகுக்குது அப்புறம் ஜெஹுப் சுகாது, அந்த பாட்டெலாம் நீங்கள் கேட்டால் தான் இது வந்து உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிவீல் பண்ணுறேன். இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அதாவது நம்மளுடைய மாஃபியா பிரதர்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம், 2வது சுகா, 3வது டே, 4வது ஜியோன், 5வது ஜங்குக். ஜியோன் அப்புறம் ஜங்குக் 2 பேருமே வந்து ட்வின்ஸ். ஜங்குக் பாட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. அப்புறம் வந்து சில டாக்குமெண்ட்லாம் எடுக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து அந்த பர்சனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக அவரை வந்து மர்டர் பண்ணியிருந்திருப்பார். அதே மாதிரி தான் சுகாவும் அந்த பர்சனை மர்டர் பண்ணியிருப்பார். உங்களுக்கே ஒரு அளவு வந்து கெஸ் ஆகியிருந்திருக்கும். ஏன்னா சுகாவோட பாட்டிலே வந்து நான் கொஞ்சம் ரிவீல் பண்ணிட்டேன். என்னன்னு சொன்னால், அந்த பர்சனால் இவங்க வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. முக்கியமாக அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து அவங்க வந்து இழந்திருப்பாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்குறாங்க. ஜங்குக் ஐடிக்கு தான் படிச்சிருந்திருப்பார். ஐடி கம்பெனியில் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். ஐடிக்கு படித்தா மட்டும்தான் அவரால் அந்த கம்பெனிக்குள்ளே போய் ஒர்க் பண்ண முடியுங்கிறதுக்காக அவர் வந்து ஐடி வந்து படிச்சிருந்தார். ஆனால் சுகா வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு அட்வொகேட். ஆனால் அவர் வந்து போய் டிவி கம்பெனியில் வந்து வேலை பார்த்தாரு. ஆரம்பம் பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து ஜங்குக் மாதிரியே தான். அவர் வந்து டாக்டருக்கு தான் படிச்சிருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காகவே அவர் வந்து டாக்டருக்கு வந்து படிச்சிருந்திருப்பார். அப்புறம் வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம், அப்போ வந்து ஜெஹோப், ஜிமின் அப்புறம் ஜின் இவங்களுக்கெல்லாம் வந்து மெயின் லீடு இல்லையா அப்படின்னு. நீங்கள் போன ஸ்டோரியிலே உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். ஜெஹோப்க்கும் வந்து அதில் ஒரு முக்கியமான லீடு வந்து இருந்திருந்திருக்கும். என்னென்னு சொன்னால், அந்த வில்லனோட பையனே வந்து ஜெஹோப் தான். இருந்தாலும் வந்து அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவங்க அப்பானாவே ஜெஹோப்க்கு வந்து வெறுப்பாக இருந்திருக்கும். அப்புறம் ஜிமீன் வந்து அந்த பாட்டில் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு வகையில் ஜங்குக்கு வந்து ரிலேஷன். நிறைய பேர் வருவாங்க, ஜிமினோட அம்மா, இவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு. நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். என்ன சொல்ல வந்தேன், ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து ரிலேஷன். அதாவது ஜங்குக்கோட அத்தை பையன் தான் வந்து ஜிமின். அதே மாதிரி தான் ஜின்னுக்கும் வந்து இதில் வந்து ஒரு மெயின் லீட் இருக்கும். போக போக உங்களுக்கே ஸ்டோரி புரியும். சரி, இதுவே வந்து நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குன்னு ஒரு நேம் இருக்கும் இல்லையா? ஜிகுக்கு வந்து என்ன நேம் வச்சுருந்தேன், ஃபோர்ஸ்ட் மேரேஜ். அதே மாதிரி சூப்புக்கு வந்து என்ன பேர் வச்சுருந்தா, அன்எக்ஸ்பெக்டட் கிஸ். அதே மாதிரி இப்போ நம்ம நாம்ஜினோட ஸ்டோரியோட பேர் சைல்ட்ஹுட் லவ். ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் ஆகியிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடுவீங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது அப்படி ஒரு நேம் போர்டை தான் பார்க்குறோம். அதில் ஜியோன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி அதில் வந்து பேர் போட்டிருக்கு. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்க்குறோம். ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. என்னென்னு சொன்னால், அது ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல். அவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கவே. இப்போ அப்படியே ஒரு ரூமில் தான் காட்டுறோம். ஒரு சேரில் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. அந்த டேபிளில் போட்டிருக்கு டாக்டர் ஆரம் அப்படின்ட்டு. அங்கே உட்காந்துருக்கிறது நம்ம ஆரம் தான். இப்போ அப்படியே உடம்பு அப்படியே ஸ்டிச் பண்ணுறாரு. அவருக்கு பாடிலாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. உடம்பை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இப்போ விண்டோ வழியாக பார்க்குறாரு. ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக அப்படியே சன்செட் ஆகிற மாதிரி இருக்குது. டைம் பார்க்குறாரு. டைம் ஒரு 5 o'clock ஆகியிருந்திருக்கும். இப்போது அவருடைய சீட்லேருந்து எழுந்திரிச்சு அவருடைய கோட், ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு
அவருடைய ரூம் விட்டு வெளியே போகிறாரு. என்னன்னு சொன்னால் அவருடைய டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு. அவருடைய டே ஷிஃப்ட்டு தான் இது. அவரை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கலாம். அவருக்கு 28 வயசு ஆகுது. அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி 6 மந்த் ஆகுது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வந்து வேலை கிடச்சிருந்துருக்கும். இப்போதைக்குன்னு அவர் வந்து ஒர்க் பண்ணுறது எமர்ஜென்சி. நீங்கள் வந்து கவனிச்சிருந்துருப்பீங்க. என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை கூப்பிட்டு போவாங்கள்ல எமர்ஜென்சியாக, அங்கே வந்து நிறைய டாக்டர்ஸுங்க வந்து இருப்பாங்க. அங்கே தான் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு இந்த 6 மந்த்தாக. இப்போது 5 o'clock ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அவரோட டியூட்டி டைம் முடிஞ்சனால அவர் இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கிறாரு. இப்போது அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாரு. அது ஒரு ரூமை தான் பார்க்குறாரு. அந்த ரூம் வந்து க்ளோஸாக இருக்குது. ஆனால் மேலே வந்து அந்த டாக்டரோட நேம் வந்து போட்டிருந்துருப்பாங்க இல்லையா, அதாவது ரொம்ப மெயினான டாக்டர் அந்த மாதிரி. அந்த நேம் போர்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர் ஜின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதில் வந்து எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது, அதனால் நான் தமிழ்லே ட்ரை பண்ணிடுறேங்க. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா மகப்பேறு ப்ளஸ் வந்து குழந்தைங்கள்னால டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் வந்து நம்ம ஜின்னு வந்து படிச்சுருந்துருப்பார். அந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே கீழே பார்க்குறாரு. அந்த ரூம் பூட்டியே தான் இருக்குது. இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. நான் இங்கே வந்து 6 மந்த் ஆகுதுடி, உன்னை பார்க்கணும்னு சொல்லி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். உன்னை என்னால் பார்க்கவே முடியல. நான் மட்டும்தான் உன்னை நினச்சிட்டே இருக்கிறேனா? நீ என்ன மறந்துட்டியா? நீ ஏன் வரவே மாட்ற? நீ என்னை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொன்ன மாதிரியே தான் நீ டாக்டருக்கு படிச்சிருக்க. எதுக்கு மெயினாக படிக்கணும்னு சொல்லணும், அதையும் நீ படிச்சிருக்க. அப்படியா நீ ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டுற? அப்படி சொல்லி இந்த பக்கம் ஆரம் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போது அங்கே எமர்ஜென்சி அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து சத்தம் கேட்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு பாருங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லி ஒரு லேடி தான் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சர் அப்படியே தள்ளிக்கிட்டே வராங்க. என்னாச்சு, ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க? டாக்டர் இல்லையா அண்ணா அப்படி சொல்லி ஆரம் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கிறாரு. அந்த பக்கம் அந்த லேடி ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் இல்லையா, என்னாச்சு மையா அப்படி கத்திட்டுருக்காங்க. அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்து கேட்குறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இரு பொறுமையாக சொல்லுங்கள், என்ன விஷயம் பொறுமையாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? டாக்டர் இல்லையா, என் ஹஸ்பண்ட் திடீர்னு அப்படி காட்டில் கை வச்சு அப்படி கீழே விழுந்துட்டாரு. என்னாச்சும் பாருங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லி அந்த லேடி வந்து அப்படியே அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுங்க, ஏங்க இவ்வளோ சத்தம்? டாக்டர் அது வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ நேரம் ஆரம் அந்த பேஷண்ட் கிட்ட தான் போகிறாங்க. ப்ரீத் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அவர் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை, சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது அவருடைய ஷர்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து வேகமாக ஃபோல்ட் பண்ணுறாரு. இப்போது அவருடைய ஹார்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவருடைய 2 கையுமே வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு. சீக்கிரமாக ஐசியூவில் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. டாக்டர் என்னாச்சு? சுத்தமாக அவரால் ப்ரீத் பண்ணவே முடியல. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியுது. ஆனால் ஒரு மாதிரி லாங்காக ப்ரீத் பண்ணுவாங்கள்ல, மூச்சு இழுத்து விடுவாங்கள்ல, அந்த மாதிரி விட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ ஆரம் என்ன பண்ணுறாரு, ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு அவரோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறாரு. அவரால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியல. சீக்கிரமாக ஐசியூ செக் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பேஷண்ட் பின்னாடியே ஆரம்பம் வந்து போகிறாரு. கூடவே நர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ யாருக்கு எங்கள் டியூட்டி? அது வந்து டாக்டர் ஹினோ. அவர் எங்க? அது வந்து டாக்டர். ஓ புரிஞ்சிச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஐசியூ ரூம்குள்ளே தான் போகிறாரு. இப்படியே ஒரு 1/2 hour வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். ஐசியூ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரம் வெளியே வராரு. உங்களுடைய ஒய்ஃப், அதாவது அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃப், டாக்டர் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் இப்போதைக்கு நான் அவங்க வந்து ஐசியூவில் இருக்கிறது தான் அவருக்கு சேஃப். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படி சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. ஆரம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு போகிறாரு. ஆரம் அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வரும்போது அங்கே இருக்க அந்த பேனரை பார்க்குறாரு. அதில் வெல்கம் அவர் நியூ டைரக்டர் மிஸ் வயன் சங்பின் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அதையே பார்த்துட்ருக்கிறாரு. அவருடைய பார்வை வயன் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு வயனுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த பேர், அதையே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய கண் இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது, ஒரு மாதிரி ஜின்ன நினச்சி அவர் வந்து ஃபீல் பண்ணது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கண்ணில் அவ்வளோ ஒரு கோவம் தெரியுது. அந்த பேரே தான் பார்த்துட்ருக்கிறாரு. டாக்டர் ஹரம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறாரு. அவரும் ஒரு டாக்டர் தான், அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா டியூட்டி டாக்டர், அது அவர் தான் டாக்டர் இன்ஹோ. அவருக்கு பக்கத்துலேயே ஒரு நர்ஸ் வந்து நிற்கிறாங்க. 2 பேரையும் மாறி பார்க்குறாரு. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ், ஏதோ எமர்ஜென்சியாமே,
நீங்கள் தான் அட்டன் பண்ணிங்களாமே, அது கொஞ்சம் நான் பிஸியாக இருந்துட்டேன். லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஆரம்பை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆரம்கா செம்ம காண்டாகுது. அவர் செஸ்ட்டுக்கு நேராக அவரை கையை கட்டிக்கிட்டு இன்னும் தான் பார்த்துட்ருக்கிறாரு. நான் கூட நினச்சேன் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா டாக்டர், நான்லாம் இல்லை, எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் என் டியூட்டி டைம் முடிஞ்சாலும் நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எந்த பேஷண்ட் வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆரம்பிட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. என்னாச்சு டாக்டர் ஆரம், என்ன டயர்டு தான். சரி ஓகே அப்படி சொல்லி இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் போய் இனோவோட ஷோல்டரில் வந்து கை போடுறாரு. இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, என்ன புதுசாக நடந்துக்கிறீங்க டாக்டர், இந்த 6 மந்த்தாக நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் யாருக்குமே பேசவும் மாட்டீங்க, நீங்கள் உண்டு உங்கள் ஒர்க் ஒன்று தான் இருப்பீங்க, இது புதுசாக தெரியுதே. அப்படியே இருந்து போர் அடிச்சிருச்சு டாக்டர், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் தான். ஏன்னா அப்படியே இருந்தோன்னு சொன்னால் நம்ம ஒருத்தர் இருக்கிறேன்னு சொல்லியே யாருக்கும் தெரியாமல் போய்ட்டோம்ல, என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் பக்கம் தான் கூப்பிட்டு போகிறாரு. என்னாச்சு, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு தோணுச்சு, அதுக்கு நீங்கள் போகலை, நான் இதுக்கு தனியாக போக ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்களும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி இன்ஹோவை அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டார். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஆரம் வந்து வராரு. அவர் வந்து ஃபோல்ட் பண்ணியிருந்துப்பார்ல அவருடைய ஷர்ட்டு, அதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு அந்த ஷர்ட் பட்டன் வந்து போட்டுட்டு வராரு. இந்த பக்கம் அதாவது இன்னும் பக்கம் அந்த நர்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு கனெக்ஷன். ஆல்ரெடி இன்னும் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாமல் சைடை வந்து செட் பண்ணிகிட்ருக்கிறாரு டாக்டர் இன்னும். இது தெரிஞ்சும் ஆரம் வந்து கண்டுக்க மாட்டார், இது அவங்களுடைய பர்சனல், இது எதுக்கு நம்ம தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கியே இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி இன்னும் 1/2 hour கழித்து தான் ஒரு டியூட்டியை வந்து பார்க்குறதுக்கு வராரு. இது வரைக்கும் அந்த சிஸ்டரும் இன்னும் ரூமில் தனியாக இருந்திருப்பாங்க. அதுதான் ஆரமுக்கு செம்ம காண்டாக இருந்திருக்கும். இந்த பக்கம் அந்த நர்ஸை கிராஸ் பண்ணி தான் ஆரம் வந்து போகிறாரு. அவளுக்கு ஆரம்பை பார்த்தா கொஞ்சம் பயம், என்னது டாக்டர் ஆரம் மட்டும் தான் வராரு, இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டுருக்கிறா. அப்போது அந்த ரெஸ்ட் ரூம் வாசல்கிட்ட வந்து தொப்புன்னு வந்து இன்னும் வந்து விழுகிறாரு. ஓ வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவருடைய ப்ரைவேட் பார்ட்டில் கை வச்சுட்டு கத்துறாரு. டாக்டர் என்னாச்சு அப்படி சொல்லி அந்த நர்ஸ் வந்து ஓடுறாங்க. பின்னாடியே இந்த வார்ட் பாய்லாம் இருப்பாங்களா, அவங்களும் வந்து ஓடுறாங்க. என்னாச்சு டாக்டர், முதல்ல கூப்பிட்டு போ, இன்னும் எமர்ஜென்சி கூப்பிட்டு போ அப்படி சொல்லி கத்துறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வார்டு பாய் காதுக்கிட்ட போய் எனக்கு அந்த இடத்துல அடி போட்டுச்சிடும் அப்படி சொல்லி கத்துறோம். ஐயோ சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த வார்டு பாய் தூக்கி வீல் சேரில் உட்கார வச்சு இப்போ நேராக எமர்ஜென்சி ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. இந்த பக்கம் செம்ம மாதம் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம ஆரம் வந்து அப்படியே வெளியே போகிறாரு. கியூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே கட் பண்ணன்னு சொன்னால் ஆரம் அவருடைய கார் சீட்டில் தான் அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. அதாவது ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டார். ரோட்டில் தான் ஒரு ஓரமாக அப்படியே காரை ஸ்டாப் பண்ணி இந்த சீட்டில் அப்படியே சாஞ்சபடியே உட்காந்துட்டுருக்கிறாரு. இப்போ ஆரமுக்கு கால் வருது. டைம் பார்க்குறாரு, டைம் 9 o'clock. லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டேன். சொல்லு ஜியோன், என்ன பண்ணுற? ஆரம் எங்கே இருக்கீங்க? சத்தம்லாம் கேட்குது, வீட்டில் இல்லையா என்ன? எல்லாம் வீடு போக பிடிக்கல ஜியோன். என்னாச்சு ஆரம், ஏன் டல்லாக பேசுகிறீங்க? எதுனா பிரச்சனையா? நான் வந்து 6 month ஆகுது, இன்னும் என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் அவன் கிட்ட கூட போக முடியல. ஆரம் ஃபீல் பண்ணாதீங்க, இதுதான் டைம் இருக்குல்ல. ஆரம் சொல்லு சுகா, நான் அவங்க போன வாட்டி கால் பண்ணும்போது நீ தான் சொன்ன இன்னும் டைம் இருக்குல்ல, எப்படியாவது அவன் கிட்ட போயிடும் அப்படி சொல்லி நீ தான் சொன்ன. ஆனால் இன்றைக்கி நீ எவ்வளோ நல்லா பேசுகிற? அது இன்றைக்கி ஒரு பேனர் பார்த்தேன், எங்கே? ஹாஸ்பிட்டலில் தான். டாக்டர் வயன். வயன்னா ஜின்னோட தங்கச்சி. ஆமாம், அவள் டாக்டருக்கு படிச்சிருக்கா. எனக்கு இத்தனை நாள் தெரியாது, ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது தான் தெரியுது. டாக்டருக்கு படிச்சிருக்கா. ஆனால் என்ன தெரியுமா, அந்த பேனரில் போட்டுருந்துச்சு, வெல்கம் நியூ டைரக்டர் டாக்டர் வயன் சங்பீன் அப்படி சொல்லி அந்த பேரை அப்படியே அழுத்தமாக சொல்கிறாரு. பேரை கேட்கும் போதே டயாங் அமைதியாரு அப்படி சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. டயாங் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. இருந்தாலும் அந்த நேமை கேட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கும். அதனால தான் நீங்கள் இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்களாயா? என்ன ஜங்கு கேட்குறேன். இதுக்கெல்லாம் அப்செட் ஆனேன்னா உங்களை தான் நான் நேரில் பார்க்கணுமே, நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக ஆரம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆரம், நீ இவ்வளோ கோவப்பட்டு பார்த்ததே இல்லைடா. இல்லை கிம் அங்கிள், என்னால்
அவள் பண்ணதை மறக்கவே முடியல கிம் அங்கிள். ஆரமாயா, அங்கிள் சொல்கிற மாதிரி கோவப்படாதீங்க, பார்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து வச்சு கொடுங்காயா. அவனால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு கொடுங்க. ஆமாடா, அந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஜென்னை பற்றி எதுவும் தகவல்? இல்லை சுகா, நீ யார்கிட்ட விசாரிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் விசாரிச்சேன்னு சொன்னால் எதனா என் மேலே டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஆரமாயா சொல்கிறது கரெக்டு தான். என்ன சொல்கிற ஜியோன்? ஆமாயா, ஜின்னை பற்றி விசாரிக்க போக அப்புறம் ஜின்னுக்கும் இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஜின்னை பற்றி இவங்க ஏன் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. என்ன சொல்கிற? இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதில் அவனுக்குன்னு ஒரு தனி கேபின். நானும் இந்த 6 மந்த்தாக பார்க்குறேன், அவன் ஹாஸ்பிட்டல் பக்கம் வர்றதே கிடையாது. நான் சும்மா விசாரித்தேன், இது யாருடைய கேபின் அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னாங்க, இது இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மேனோட பையனோட கேபின் அப்படின்ட்டு. இது ஏன் பூட்டியிருக்குன்னு சொல்லி கேட்டேன். அவங்க வர்றதில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஏதோ லீவுக்கு போயிருக்காங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை, அவங்களுடைய ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் கிட்ட ஆக போகுது, இன்னும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தனி கேபின் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கடா. அப்போ இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே கிடையாதா? வரவே இல்லையா? என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? அதுதாண்டா எனக்கும் தெரியல. எப்படி எங்கே போய் விசாரிக்கிறது எனக்கும் புரியல. கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரே துருப்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அது பயம்தான். அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி அந்த நியூஸ் அந்த நியூ டைரக்டர் வரைக்கும் போயிருந்துருக்கோம். கண்டிப்பாக என்னை மீட் பண்ணுன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. பார்க்கலாம், நாளைக்கு மார்னிங் நான் அந்த வயன் மீட் பண்ண போகிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன் அவன் கிட்ட நெருங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆரம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி ஓகேடா, பார்த்து. அந்த வயன் அப்படியே அவன் அப்பனை மாதிரி ஜின் மாதிரி கிடையாது, தெரியும்டா எனக்கும். சயா, நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? சரி, உங்களுடைய ஒர்க்கெலாம் அப்படி போகுது அப்படி சொல்லி நார்மலாக பேசுகிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜின் சைடு தான் பார்க்குறோம். ஜின் தான் அப்படியே விண்டோவில் நின்று வெளியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அவர் ஒரு 10th ஃப்ளோரில் தான் இருக்கிறாரு. இப்போது அங்கேருந்து கீழே ரோடு தான் பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போகுது. அந்த ஆம்புலன்ஸ் இப்போ நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் போகுது. அது ஜியோன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அது உள்ளே தான் போகுது. இங்கேருந்து ஜின் பார்த்தாருன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டல் நல்லாவே தெரியுது. அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்து லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அவர் ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. ஜியோன் மாமா சொல்லுடா. மாமா, இது நம்மளோட ஹாஸ்பிட்டலா? ஆமாடா. மாமா, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்? இது பெரிய ஹாஸ்பிட்டலா? மாமா, இதோட பெரிய ஹாஸ்பிட்டலை கட்ட போகிறேன் தெரியுமா? என்ன, இதோட பெரிய ஹாஸ்பிட்டலா? ஆமாடா. அது மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே காலேஜ் கூட ஓப்பன் பண்ண போகிறேன். மாமா, நிஜமாவா? ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டேன் என்னமோ டாக்டர் படிக்க போறியாமே. ஆமாம் மாமா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமாமே. பின்ன கஷ்டம் இல்லாமல் இருக்குமா என்ன? ஒரு உயிரையே நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கல்ல, அப்போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும். மாமா, அப்பா தான் பிஸியாக இருக்கிறார்ல, சும்மா ஏன் அவர்கிட்ட இதெல்லாம் கொஷின் கேட்டுகிட்டே இருக்க? ஏன்னா மாமாவுக்கு நிறைய விஷயம் தெரியுது, அதனால தான் நான் மாமாட்ட கொஷின் கேட்டுட்ருக்கேன். உனக்கு எல்லாம் தெரியுமா என்ன? ஏன் எனக்கு இது தெரியக்கூடாதா அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம ஆரம் அப்புறம் ஜின் 2 பேர் தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாம்ஜுனா, சொல்லுங்கப்பா, இப்போ எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்க? வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுக்கிட்டே யாருன்னா அப்படி சண்டை போடுவாங்களா? அது இல்லைப்பா, நீங்களே ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதனால தான் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுவேன். சொல்லுங்க மாமா, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அர்ஜென்ட்டு, நான் போயிட்டு ஒரு 1/2 ஹவரில் வந்துடுறேன், ஓகேவா? ஓகே மாமா அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து அங்கே ஒரு சேர் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துடுறாரு. நம்ஜுனா, சொல்லுங்கப்பா, நீ ஜின்னை பத்திரமா பார்த்துக்கணும், ஃபைட்லாம் பண்ணக்கூடாது, ஓகேப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பம் வந்து உட்காந்துட்டாரு. இன்னும் சொன்னால் நம்ம ஆரம்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு வந்து நாம்ஜுனா அப்படின்னு சொல்லி தான் நேம் வச்சுருந்துருப்பாங்க. ஆரம்ங்கிற பேரை வந்து அவங்க நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, ஏன்னா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது இல்லையா, அதனால அங்கே ஆரம் அப்புறம் ஜின் 2 பேருமே தான் அங்கே சேரில் உட்காந்துட்ருக்காங்க. ஆரம்க்கு ஒரு 8 வயசு இருக்கும், ஜின்னுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். ஜின் ஆரம்பம் பார்த்து அப்படி சொல்லி மூஞ்சியை திருப்பிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. ஆரம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையா, அங்கே நிறைய பேஷண்ட் வருவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்குறாங்க.
இப்போது ஒரு லேடி கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்ட்ரெச்சில் தான் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சில் வச்சு அப்படியே தள்ளிட்டு வராங்க. அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கும். அதனால் பயங்கரமாக கத்துறாங்க. அங்கே ஜின்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்துடுது. என்னாச்சு? எதுக்கு எதுக்கு இப்படி கத்துறாங்க? அடி இடி பட்டுருச்சா என்ன? எதுவும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? லூசு, ஆக்சிடெண்ட்லாம் இல்லை. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை டெலிவரி பெயினாக இருக்கலாம். ப்ரெக்னென்ட் டெலிவரி பெயின்னா அது ஏன்னா அவங்ககிட்ட சொல்லணும் அப்படி சொல்லி ஆரம் திரும்பி உட்காந்துறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சொல்லு, மாமா கூட இல்லை, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி கத்துறாங்க அப்படின்னு ஜின் வந்து கேட்டோன்னே இப்போ ஆரம் வந்து சொல்கிறாரு, ஏன்னா ஒரு பேபி பிறக்கிறதுக்கு இவ்வளோ பெயின் வருமா என்ன? அப்போனா அப்போனா நானும் இந்த வேர்ல்டுக்கு வரும்போது எங்கள் அம்மாவும் பெயினில் இப்படி தான் கத்திருப்பாங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து தலையாட்டுறாரு. அந்த பெயின்லாம் பேபி பிறக்கிற வரைக்கும் தான். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாரு பேபி அழுகிற சத்தம் கேட்கும். உடனே அவங்க அம்மா கத்துற சத்தம் அப்படியே சைலண்ட் ஆகிடும். நியூவாக பிறந்த பேபி நீ பார்த்ததுலேயே செம்ம க்யூட்டாக இருக்குது தெரியுமா? நீ பார்த்துருக்கியா? நான் எப்போவுமே அப்பா கூட வருவேன் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? நான் கூட டாக்டருக்கு தான் படிக்க போகிறேன். என்ன டாக்டருக்கு படிக்க போறியா? ஆண்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க நீ ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்க போகிறேன்னு. எனக்கு இந்த ஃபீல்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டாக்டருக்கு தான் படிக்க போகிறேன். அதுவும் நல்லது தான் போச்சு. நானும் டாக்டருக்கு தானே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஜின் அப்புறம் ஆரம் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னோட பார்வை அப்பப்போ அந்த ரூமில் போயிட்டு வருது. அங்கே அவங்களுடைய ரிலேஷன்லாம் வெளியே நிற்கிறாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சடனாக அந்த ரூம்லேருந்து அழுகிற சத்தம் கேட்குது. என்னாச்சு அப்படி சொல்லி ஆரம் ஜின் 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. இப்போ தான் மிஸ்டர் ஜியோன் அங்கேருந்து வந்துருந்துப்பார். இப்போது மிஸ்டர் ஜியோன் வந்து என்னாச்சு டாக்டர்? தெரியலையே சார், நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே சீஃப் டாக்டர் இருப்பாங்களே அவங்க வந்து போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலையே ஒரு நர்ஸ் கையில் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. பின்னாடியே டாக்டர் வராங்க. டாக்டர் என்னாச்சு? சார் அது வந்து பேபி பிறக்கும் போதே இறந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க? அது எப்படி? ஒரு சில கேஸ் இப்படி தான் சார் ஆகும். இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர் இல்லையா? இருக்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இப்போது டியூட்டியில் இருந்தது நர்ஸ் மட்டும்தான், ஜென்ரல் டாக்டர் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டிங்களா? ஒரு பக்கம் அந்த பேபியோட அப்பா எல்லாருமே அழுகுறாங்க பேபியை வாங்கிட்டு. சாரி சார், பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே இறந்துருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் அங்கே பேஷண்ட்டோட ரிலேஷன் இருக்காங்களா அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆரம்பல பார்க்க முடியல. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஆசையாக இருந்திருப்பார். கொஞ்சம் நேரத்தில் பேபி வந்துடும், க்யூட்டாக இருக்கும் அப்படி சொல்லி ஜின்னிக்கிட்டலாம் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பார். அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த இடத்த விட்டு ஆரம் வந்து போயிடுறாரு. ஆரம் போகிறதே ஜின்னு வந்து பார்த்துட்ருக்கிறாரு. பின்னாடியும் வந்து போகிறாரு. அவருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். போய் பார்த்தா ஒரு ட்ரீக்கு கீழே ஆரம் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. ஜின் நேராக போய் ஆரம் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. ஆரம் எதுவுமே பேசலை. ஜின் வந்து உட்கார்றது நல்லாவே தெரியுது. அவருக்கு ரொம்ப அழுக வருது. கண்ணுந்து அப்படியே டியர்ஸ்லாம் வருது. இப்போது அந்த டியர்ஸை ஜின் வந்து அப்படியே தொடச்சி விட்றாரு. நாம்ஜுன் மாமா, இப்போ எதுக்கு அழுவுறீங்க? ப்ளீஸ் அழுவாதீங்க மாமா இப்படி சொன்னோன்னே ஆரம் சடனாக ஜின் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. ஜின் அந்த வயசுலேயும் ஆரம் வந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. மாமா ப்ளீஸ் அழுகாத மாமா. ஜின் ஜின் பார்த்தல, நான் இவ்வளோ ஆசையாக இருந்து தெரியுமா? பேபி வரும், க்யூட்டாக இருக்கும், குட்டி குட்டி கை பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் தெரியுமா? அப்படி அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி பேபி பார்த்தியா, எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே படுத்துருந்துச்சு. என்னால் அதை பார்க்கவே முடியலை ஜென். ஏன் நம்ம ஹாஸ்பிட்டலில் வெறும் 2 டாக்டர் தான் இருக்காங்களா? அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டாக எந்த டாக்டருமே இல்லையா? இன்னும் நல்லா சீனியர் டாக்டர் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேபியை காப்பாற்றிருப்பாங்கல்ல. அம்மா எதுக்கு அழுவுறீங்க? அது மாமா பார்த்துப்பாங்க. ஜோன் மாமா இருக்காங்கல்ல, கண்டிப்பாக இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டலில் நல்ல டாக்டர் தான் வேலை செய்வாங்க. சரியா? இதுக்கு மேலே நம்ம ஹாஸ்பிட்டலில் எந்த உயிருமே போகாது. நான் டாக்டருக்கு தானே படிக்க போகிறேன். நான் எதுக்கு படிக்கலாம் சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். நான் வந்து இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை தான் ஆக போகிறேன். என்ன சொல்கிற அப்படி சொல்லி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஆரும் வந்து ஜின்னை பார்க்குறாரு. ஆமாம் நாம்ஜின் மாமா, நான் இதுக்காக தான் படிக்க போகிறேன். என் கையால் நான் நிறைய டெலிவரி பார்ப்பேன். அப்புறம் இந்த கையால் அந்த குட்டி குட்டி பேபியை நான் வாங்குவேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் நான் கொடுப்பேன். ஹேய், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? அது எப்படி? நீ பிறக்கிற எல்லா பேபி குழந்தை என் கையில் கொடுப்பியா? ஏன்? நீங்களும் டாக்டர் தானே. நீங்களும் நானும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணோம். நம்ம ஹாஸ்பிட்டலை நம்ம பார்த்துக்காம யார் பார்த்துப்பாங்க சொல்லுங்கள்? அப்போனா நீ டாக்டருக்கு படிச்சுட்டு இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போகிற,
ஆமாம் மாமா, இதுதான் என்னுடைய கனவே. நான் டாக்டர் ஜின், நீங்கள் டாக்டர் நம்ஜுனா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும்ல? ஜின், நீ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? ப்ராமிஸா? நீ இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுவியா? ப்ராமிஸ் மாமா. ஏன் நம்ப மாட்டிங்களா என்ன? ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் ஆரமோட கையில் அப்படியே ப்ராமிஸ் பண்ணுறாரு. நான் எங்கே படித்தாலும் சரி இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஆனால் என்னால் தான் டாக்டர் ஆக முடியுமா என்னன்னு தெரியல. மாமா, இப்போ தானே சொன்னேன் நீ டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு. ஆசையாக இருக்குது. ஆனால் அப்போட பிஸ்னஸ் எல்லாம் நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தாத்தா எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எனக்கு டாக்டர் ஆகணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. மாமா ஃபீல் பண்ணாத, இன்னும் டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நீ மாமாட்ட சொன்னால் மாமா புரிஞ்சுப்பார், உடனே டாக்டருக்கு படிக்க வைப்பார். ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லி அங்கே ஆரம் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பார். இப்போ இந்த பக்கம் ஜின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாருல்ல, அதுலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஜின்னோட ரூம் வந்து ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. ஜின் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே நிற்கிறது வயன். ஜின் அவரோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிட்டு, வயன் எப்படி இருக்க? அப்புறம் ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு ஹாஸ்பிட்டலில்? அதையே நான் உன்கிட்ட சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுவா. பசி இல்லை வயன், நீ வச்சுட்டு போ, நான் அப்புறமா சாப்பிட்றேன். பசி இல்லை. உங்களுக்கு பசிக்கவே பசிக்காதா? சாப்பாடு கொடுத்து விட்டா நீங்கள் சரியாக சாப்பிடாதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் அதுதான் கேட்குறேன். நீ மார்னிங்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்ப, இப்போ எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? ஜின், நீங்கள் என்னை ரொம்ப கோவப்படுத்துறீங்க, வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு வயன் வந்து ஜின்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க. ப்ளீஸ் வயன், சொன்னால் புரிஞ்சுக்கோ. இதை பாருங்கள், எனக்கும் ரொம்ப பசிக்குது, தயவுசெய்து சாப்பிட்றீங்களா? நீ ஏன் என்ன சாப்பிடாமல் இருக்க? ஏன்னா கூட பிறந்தவன், நீ சாப்பிடாமல் இருக்கல, அதனால தான் அப்படி சொல்லி வயன் தலையில் அடிச்சுட்டு அவளுக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறான். வயன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இப்போது ஜின்னை தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஜின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு சாப்பிடவே பிடிக்கல. இன்றைக்கி என்னமோ தெரில, ஆரமோட மெமரி ரொம்ப கொள்ளுது அவரை. இத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிறீங்க ஆயா? உங்கள் ஸ்டடி கம்ப்ளீட் ஆகி 1 வருஷம் ஆகுது. உங்களுக்காக அப்போது ஹாஸ்பிட்டலில் தனி கேபினே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வீடு ரெண்டுக்கு எடுத்து தங்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் ஜின் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க? இதை பாரு வயன், தயவு செய்து அவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. அப்புறம் எதுக்கு சும்மா அவருடைய பேரை நீ எடுத்துகிட்ருக்குற? சரி, அதை விடுங்க. நீங்கள் சொல்லி தானே உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் தனி கேபின் வந்து ரெடி பண்ணுது. உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, நீங்கள் சேர்மனோட பையனாக வேணாம், நீங்கள் ஒரு டாக்டர், அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் வர மாட்டீங்க ஐயா? அதுதான் எனக்கு தெரியலை அப்படி சொல்லிட்டு இப்போ சடனாக அவருடைய ஹெட்டில் கை வச்சு அப்படியே உட்காந்துக்கிறாரு. எனக்கு முடியலை ஃபயான், உனக்கு சொன்னால் புரியாது. என்னுடைய ஆசையே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணும். ஜியோன் அப்படின்னு போட்டிருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணும். அதுக்காக தான் நான் படித்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாவோட கையில். ஜின், உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அப்பாவும் சொல்ல மாட்டுறாங்க. நீங்கள் யார் மேலேயும் கோவப்பட மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 1 வருஷமாக தான் நீங்கள் அப்பா மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க. என்ன ரீசன் என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா தப்பானவர்னு சொல்லி எனக்கு தோணலை. நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்களோ? இப்போ ஜின் அப்படியே சடனாக நிமிந்து பையனை பார்க்குறாரு. அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. அந்த கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. பையனுக்கே ஒரு செகண்டு ஜர்க் ஆயிடுது. ஜின், இதை பார் வயன், ப்ளீஸ், அவங்கள பற்றி இந்த வீட்டில் நீ பேசுகிறதா இருந்தால் பேசாத. இனிமேல் என்னையை பார்க்க வராத. எனக்கு அவங்க மேலே தான் கோபம், உன் மேலே கோபம் கிடையாது. அதனால தான் இந்த வீட்டுக்கு ஒன்று நான் அலோவ் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு சும்மா நீ அவங்கள பற்றி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டு இருந்தா இனிமேல் ப்ளீஸ் வராத வயன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்பா மேலே அப்படி என்ன கோவம் எனக்கு புரியல. நானும் ரொம்ப நாளாக உங்ககிட்ட இதை கேட்கணுன்னே இருந்தேன். இல்லை நினச்சி அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியுமா? அப்படி என்ன உங்களுக்கு அப்பா மேலே அம்மா மேலே அவ்வளோ கோவம்? அம்மா இறந்தப்போ கூட நீ இங்கே வரல ஜீன். ஜீன் ரிப்ளை எதுவுமே பண்ணல. அவர் சைலண்டாக அப்படியே ஒரு செஸ்ட் கிட்ட கையை கட்டிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. சரி, ஓகே, உங்கள் முடிவு இதுதானே? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அம்மா இறந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் மாற மாட்டீங்க அப்படின்னு. இருந்தாலும் என்னால் உங்களை அப்படி விட முடியல. அதனால தான் உங்களை நான் தேடி வரேன். இதுக்கு மேலே நான் இங்கே வரமாட்டேன். அந்த அப்பா தான் புலம்பிகிட்ருக்கிறாரு. இது எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் வாரிசே ஜின்னு தான். ஆனால் அவனே இப்படி இருக்கிறான், அவனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லி அப்பா புலம்பிகிட்ருக்கிறாரு. இதுக்கு மேலே என் அப்பாவை நான் பார்த்துப்பேன்.
அப்புறம் டாக்டர் ஜீன், இன்னும் உங்களுக்கு 1 வீக் தான் டைம். இந்த 1 வீக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணலன்னு சொன்னால் உங்கள் ப்ளேஸில் நான் வேறு யாருன்னா உட்கார வச்சுடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே வயன் வந்து போகிறாங்க. போகிற வயனையே ஜின் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணுவாங்கல்ல, கண்ணெலாம் அப்படியே டியர்ஸாக இருக்கும், ஆனால் லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் இருக்கும். அந்த மாதிரி வந்து வயனை பார்த்துட்ருக்கிறாரு. அப்படியே அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குடி. என்ன சொன்னேன்? அம்மாவோட திட்டுக்கா? அவங்களாம் இப்படி செத்துருக்கக்கூடாது. அவங்க பண்ண பாவத்துக்கு நானே என் கையால் கொலை பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, பெற்றவங்கள போயிட்டாங்களே. அவங்கள மாதிரி என்னால் யோசிக்க முடியலையே. அட்லீஸ்ட் அவங்க மேலே இருக்க கோவத்தை அவங்க தெத்துக்கு வராமையாவது என்னால் காட்ட முடியல. அதனால தாண்டி நான் வரலை. வேறு என்ன சொன்னேன்? அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரா? இன்னும் அதிகமாக கஷ்டப்படுவார். அவர் செஞ்ச பாவத்துக்கெலாம் அவர் தண்டனை அனுபவிக்க வேணாம். இப்போ கூட என்னால் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல முடியும், ஆனால் சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் நான் இல்லைடி. ஏன்னா அதுக்கு காரணம் கூட உன் அப்பன் தாண்டி. ஏன்னா அவன் கையில் தான் பார்க் இருக்கிறாங்களே. பார்க்க வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்ல. இன்றைக்கி பார்க்க வச்சே என்னைய பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படி சொல்லி அவருக்கு அவ்வளோ அழுக வருது. அவர் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருந்துருப்பார் இல்லையா, அந்த ஒரு கையை வச்சு அப்படியே ஒரு ஃபேஸை மறைச்ச மாதிரி அப்படியே அழுதிட்டுருக்கிறாரு. பார்க் எதுக்குடா நீ உன் கையில் மாட்டின அப்படின்னு சொல்லி அங்கே விஷல்ஸ்லாம் இருக்கும்ல, அது தூக்கி போட்டு அப்படியே உடைக்கிறாரு. இப்போ கூட நான் இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டா. ஏன்னா உன்னைய இவங்களை நம்பி என்னால் விட்டுட்டு போக முடியாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண பார்க், உனக்கும் உண்மை புரியும். எப்படியாவது உன்கிட்டேருந்து உன்னை நான் காப்பாற்றி நீயும் நானும் எங்கேயாவது போயிடலாம் பார்க். இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? கால் பண்ணலாம் அப்படி சொல்லி இப்போ பார்க்கு தான் கால் பண்ணுறாரு. எடுட்டா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரிங் ஃபுல்லாக போய் கட்டாயிருந்திருக்கோம். இப்போது இன்னொரு வாட்டி கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஜீன். ஏய், எங்கே இருக்க? அது ஒரு முக்கியமான ஒர்க் விஷயமா வெளியே வந்திருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் அந்த ஜாக்சன் பேச்சுக்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கியா நீ? ஜீன் ப்ளீஸ், என்ன விஷயம் சொல்லுங்கள். எது கால் பண்ணிங்க? நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதை கூட இவ்வளோ அவசரமாக தான் கேட்பியா? சரி ஓகே, பொறுமையாகவே கேட்குறேன். டேய், அதெல்லாம் கிளியர் பண்ண நீ சொல்லி அந்த பக்கம் பார்க் வந்து யார்ட்டோ ஒர்க் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாமே ஜின்னோட காதில் விழுகுது. ஜின்னுக்கு புரியுது அவைக்கு எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்ட்டு. உடனே நான் எப்படி அந்த ஜாக்சன்ட்டு வந்து காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வருவேன் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ சொல்லுங்கள் ஜின், என்ன கார் உள்ள வந்துட்டியா? வந்துட்டேன், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? ஏன் 1 மந்தாக கால் பண்ணல? அப்புறம் என்னமோ உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், ஹாஸ்பிட்டல் போகிறதே இல்லையாமே. உங்களுக்காக அங்கே தனி கேபினில் வச்சுருக்காங்களா? மிஸ்டர் வான் சொன்னார். என்ன நக்கலாடா? நீ என்ன பண்ணிகிட்ருக்க உனக்கு தெரியுதா பார்க்? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சிரிக்காதடா, உனக்காக தான் நான் இங்கே இருக்கேன் தெரியுமே. பேசாமல் வந்துடுறா, நீ நானும் எங்கேயாவது போயிடலாம். எப்படி ஜீன் வர முடியும்? நீங்கள் எனக்காக இருக்கீங்க, நான் தாத்தாக்காக இருக்கிறேன். தாத்தா அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாரே, தாத்தாவை விட்டுட்டு எப்படி வர முடியும்? அதுக்குன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருப்பியா? நீ என்ன அடியாளாடா? அது கூட பரவாயில்லடா. நீ என்னமோ இந்த ஜாக்சனை மேரேஜ் பண்ணிக்க போறியா? என்ன தண்டா நடக்குது அப்படி சொன்னோன்னே அங்கே பார்க் சைலண்ட் ஆயிடுறாரு. பார்க், உன்னை தான் கேட்குறேன். சொல்லுங்கள் ஜீன், உனக்கு பிடிக்கல தானே அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா யார் எல்லாமே உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏன்டா நீ அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னேன்? நான் ஓகே சொல்லன்னு சொன்னால் தாத்தாவை எதனா பண்ணிவிடுவாங்க ஜீன். பைத்தியம் மாதிரி பேசாதடா. அவங்களுக்கும் தாத்தா தானே, அதை பற்றிலாம் அவங்க யோசிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஜீன்? அவங்க கூட பிறந்த அண்ணனை பற்றி யோசிக்கல, தங்கச்சி பற்றி யோசிக்கல, நான் அவங்களுடைய தங்கச்சி பையன் அதை பற்றி கூட யோசிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் 40% ஷேர் என் பேரில் இருக்குது, நான் முக்கியம் கிடையாது. என் பேரில் இருக்க அந்த ஷேர் தான் முக்கியம். அப்புறம் ஜாக்சனுக்கு என் பேரில் இருக்க அந்த ஷேரும் முக்கியம். நானும் வேணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே எப்படி பார்க்க நீ இதெல்லாம் தெரியல. என்னால் வாழவும் முடியல, சாகவும் முடியல ஜீன். பார்க், எனக்கு எங்கள் அம்மா மேலேயும் அப்புறம் எல்லார் மேலேயும் ரொம்ப கோபம். ஜிமினை மட்டும் கூடயே கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல, என்னையும் கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம்ல. என்னடா பேசிகிட்டு இருக்க? நீ ஒருத்தனாவது உயிரோடு இருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். என்ன இப்படி பேசிகிட்ருக்க? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு செத்துருக்கலாம் ஜின்னா அன்னைக்கு. அங்கே
பார்க் அழுகிற சத்தம் மட்டும் தான் கேட்குது. இங்கே ஜின்னுக்கும் அவ்வளோ டியர்ஸ் வந்திருக்கும். சரி உன்னுடைய முடிவு தான் என்ன? என்னுடைய முடிவு எதுவுமே கிடையாது. செங்பின் அங்கிள் என்ன சொல்கிறாரோ, ஜாக்சன் என்ன சொல்கிறானோ அதை தான் நான் கேட்கணும். சரி எப்போ மேரேஜ்னு சொன்னாங்களா? மேரேஜ் தாத்தா தான் தள்ளி போட்டிருக்கிறாரு. இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு தான் மேரேஜ்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நினைக்கும் போது தான் சின்னதாக ஒரு ஹாப்பி. அதுலேயாவது கடவுள் என் மேலே கருணை காட்டினாரு. பார்க் ஃபீல் பண்ணாதடா. கண்டிப்பாக என்ன ஜீன், வானத்துலேருந்து யாரும் குதிச்சு வருவாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுலேருந்து நான் வெளியே வரணுன்னா நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்ன சொல்கிற? எதுவும் பண்ண போறியா என்ன? ஐயோ அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். சரியா? இத்தனை பேரை என்னால் போட்டு தள்ள முடியாது. இப்போ கூட நான் யார்கிட்டோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாக்சனுக்கு தகவல் போயிருக்கோம். ஏன்னா என்னை அந்த அளவுக்கு நோட் பண்ணிகிட்ருக்கிறான் அவன். அப்புறம் சின்ன பிளான் ஒன்றும் இல்லை. மேரேஜ் முடிஞ்சவொடனே என் பேரில் இருக்க எல்லா ஷேரும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன் பேரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவனை விட்டு முடிஞ்சால் அவனை விட்டு தூரமாக வந்துடுவேன். முடியலையா இந்த வேர்ல்டை விட்டு போயிடுவேன். பாருக்கு ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதடா. இதுதான் நடக்கும். ரெண்டில் எதனா ஒன்று நடக்கும். சரி ஓகே, நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய நாம்ஜுனா மாமாவோட ஆசை. அப்படி சொன்ன உடனே கிஜின் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. அவருக்கு வயசெல்லாம் அப்படியே கலங்குது. அருமோட அந்த ஃபேஸ் சின்ன வயசில் அந்த 8 வயசில் பார்த்தா அறம் அவர் தான் வந்து ஞாபகத்துக்கு வராரு. அவர் கண்ணு முன்னாடியே அந்த இடம் எரிஞ்சுது. அது எல்லாமே அவருக்கு அப்படியே மெமரி வந்துகிட்டே இருக்குது. பார்க் இப்போ தான் அவருக்கு அது ரிலீஸே ஆகுது. என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, என்ன ஜீன் டீமில் உங்கள் நாம்ஜுனா மாமா கூட டுவேட் பாடுறீங்களா என்ன? பார்க் நீ அடி வாங்குவ பாரு. ஜீன் நான் காமெடி பண்ணல, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் அவங்க ஆசைப்பட்ட அது ஒரு விஷயமா அது நடக்கட்டுமே. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் கால் பண்ணனா கண்டிப்பாக நானே பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு தெரியாது. எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி உங்களை நேரில் வந்து மீட் பண்ணி இதை பற்றி பேசலான்னு நினச்சேன். அதான் தெரியுமே எனக்கு சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு. ஆசைப்பட மட்டும் தான் முடியும். உங்களை நேரிலலாம் வந்து என்னால் பார்க்க முடியாது ஜீன். ஏன்டா அப்படி பேசுகிற? ஒரு நாள் கண்டிப்பாக நீயும் நானும் மீட் பண்ணுவோம். சரியா? பார்க்கலாம் விதியில் எழுதியிருந்தா. நீங்களும் நானும் மீட் பண்ணுறோமா இல்லை நீங்கள் மட்டும் என்னை வந்து பார்க்குறீங்களா? அடி வாங்குவ பார்க்க. நீ மறுபடியும் அப்படி பேசாத ப்ளீஸ். என் மேலே ப்ராமிஸ். இந்த மாதிரிலாம் பேசாத. இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு சொல்லி யோசிக்காத. புரியுதா? சரி ஓகே, ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. இல்லைங்க சட்டுப்பட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணுற வேலையை பாருங்கள். சரி ஓகே. ஜாக்சன் வர கால் பண்ணிகிட்ருக்கான். செகண்ட் லைன் வந்துட்டுருக்கு. இரா அவங்ககிட்ட நிறைய பேசணும். பை அப்புறம் அதுக்கு எதுக்குன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். பாய் அப்படி சொல்லி அந்த பக்கம் பார்க்க வந்து காலை கட் பண்ணிடுறாரு. அவனையா எப்படின்னா அவங்ககிட்ட வந்து காப்பாற்ற போகிறேன். காடி எதுனா ஒரு வழி காட்டு ப்ளீஸ். ரொம்ப சின்ன பையன். எனக்காவது இப்போ தான் உண்மை தெரிஞ்சிச்சு. ஆனால் அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லா உண்மையும் தெரியும். அது பத்தாதுன்னு அவங்களுடைய டார்ச்சர் வேறு. ப்ளீஸ் கடவுளே, எங்களுடைய எந்த ஆசையும் தான் நீ நிறைவேற்றலை. அட்லீஸ்ட் பார்க்கையாது அவன்கிட்ட வந்து சேவ் பண்ண. கண்ணை மூடி காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது எந்திரிச்சு போய் அதே விண்டோ வழியாக அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் பையனோட ரூமை தான் காட்டுறோம். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரூம் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால இப்போது வயனை வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஜீன் வந்து ஒதுங்கிட்டார் இல்லையா, அதனால் வயன்தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது. முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோல் தான். என்ன கம்ப்ளைண்ட் இது? அது நேற்று ஈவினிங் டாக்டர் ஆரம் வந்து டாக்டர் ஹினுவை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹினுவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன கம்ப்ளைண்ட்? டாக்டர் ஆரம் மேலே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வந்து 2வது நாளே தலைவலி. சரி ஓகே, சீனியர் டாக்டர் இருக்காங்களா? அவங்கள என் கேபினுக்கு வர சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் ஆரமை என் கேபினுக்கு வர சொல்லுங்கள். சரி ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து இப்போ நேராக ஆரமுக்கு வந்து நியூஸ் போகுது. ஆரமும் இதை தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் ஸ்மைலோடையே இப்போது அவங்களுடைய ஃப்ளோருக்கு தான் வராங்க. என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ளோரில் பாதி இடம் அவங்களுடைய ரூம் தான், அவங்களுடைய கேபின் தான் இருக்கும். சேர்மேனோட பொண்ணு இவ்வளோ பெரிய ரூமு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வந்துட்டு இருக்கிறாரு. இதுவே 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல், அந்த காலத்தில் அது கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் இருந்திருக்கும். அப்பா சொல்லு நம்ஜுனா, என்னப்பா இது இவ்வளோ குட்டியாக இருக்குங்க ரூம்? வேறு எனக்கு என்ன பெரிய ரூமாவாக இருக்கணும்? ஆமாப்பா, நீங்கள் தானே இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மேன். இருந்தாலும் நம்ம வசதியை பார்க்கக்கூடாதுடா.
நமக்கு மட்டுமே பெரிய ரூமாக கட்டிட்டோன்னு சொன்னால் இவ்வளோ பேஷண்ட் இருக்கிறாங்கல்ல, டாக்டர்ஸ்க்கு ரூம் வேணும், எல்லாத்துக்கும் இடம் பத்தாதுல்லப்பா அப்படி சொல்லி மிஸ்டர் ஜியோன் வந்து ஆரம்கிட்ட வந்து பேசியிருந்திருப்பாரு. அதை யோசிச்சுட்டே தான்ப்பா ஆரம் ஐம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் டோர் வந்து தட்டுறாரு. இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து வயன் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் போய் நிற்கிறாரு. இப்போது வயன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஆரம் மேம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். என்னாச்சு மேம்? நான் கரெக்டாக எதுவும் போடலையா? ஸ்டெத்தோஸ்கோப் கோட் எல்லாமே போட்டிருக்கேன் மேம். என்ன விஷயம்? என்ன விளையாடுறீங்களா ஆரம்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நான் எதுக்கு உங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன்னு. நீங்கள் ஹினோ மேலே கை வச்சிங்களாமே. ஹின்ஹோ டாக்டர் ஹின்ஹோ மேலே கை வச்சிங்களாமே நேற்று நைட்டு டியூட்டி டாக்டர். ஓ, நேற்று ஈவினிங் ஒரு 5:30 மேலே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஞாபகம் வந்துச்சு. ஓகே ஓகே. என்ன விளையாடுறீங்களா ஆரம்? இன்றைக்கி எப்படி ஒரு டியூட்டி டாக்டர் மேலே கை வைக்கலாம்? உங்களுக்கு 5 o'clock முடிஞ்சில. நீங்கள் 5:30 வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? 5 o'clockலாம் முடிஞ்சிருச்சு மேம். நான் போகலான்னு சொல்லி போகிறப்ப ஒரு எமர்ஜென்சி வந்துட்டாங்க. அதை அட்டன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதை பார்க்க தான் டாக்டர் இன்ஹோ இருந்தார்ல. டாக்டர் இன்ஹோ பார்க்காதனால தான் நான் பார்க்க வேண்டியதாக போச்சு மேம். ஒரு நிமிஷம் டாக்டர் ஆரம், நீங்கள் என்னமோ ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுதே. இல்லை மேம், நான் நார்மலாக தான் பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு அப்படி தோணுதா என்ன? வயன் ஒரு முறைச்சிட்டு, நீங்கள் இப்போவே டாக்டர் இன்ஹோவை பார்த்து சாரி கேட்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாரு. வெயிட், நான் எதுக்கு அவன்கிட்ட போய் சாரி கேட்கணும்? ஏன்னா நீங்கள் தான் அவரை அடிச்சிங்கல்ல. நான் அடித்தேனா? எப்போ அடித்தேன்? ஏய், நீ தானே இப்போ சொன்ன அப்படிங்கிற மாதிரி வயன் உட்காந்து இந்த சீட்லேருந்து எந்திரிச்சிட்டாங்க. நான் சொன்னேன்னா என்ன? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆரம், உங்களுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் ஆரம். ரெஸ்பெக்டாக கூப்பிடுங்க மிஸ் வயன். ஓகே டாக்டர் ஆரம், உங்களுக்கு என்ன எதுவும் மறதி மாதிரி எதுவும் நோய் இருக்கா என்ன? நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க இன்ஹோ மேலே கை வச்சதா. நான் அப்படி சொன்னதை எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பு புரிஞ்சிட்ருக்கீங்க மேம். ஏய், இதை பாரு, எனக்கு நீ என்ன மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு தெரியும் நீ டாக்டர் இன்ஹோ மேலே கையை வச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போவே போய் அவர்கிட்ட சாரி கேட்க முடியுமா முடியாதா? முடியாது. என்ன பண்ணுவேன்? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அவன் டியூட்டியில் இருந்திருந்தா நான் ஏன் அந்த எமர்ஜென்சி பேஷண்ட்டை அட்டன் பண்ணியிருக்க போகிறேன்? அந்த பரதேசி டியூட்டி டைமில் கூட நர்ஸ் கூட ஒரு ரூமில் இருப்பான். வெளியே எமர்ஜென்சி சொல்லி ஒரு பேஷண்ட் உயிருக்கு ஆபத்தாக வந்து வெளியே படுத்து இருந்திருக்காங்க. எமர்ஜென்சி பேஷண்ட், அவரால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. நான் தான் அவர் உயிரை காப்பாற்றினேன். அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதா மேம்? நான் உன் மேலே கை வச்சது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? அவன் பண்ணது தப்பு. அதுக்கான பனிஷ்மெண்ட்டு கொடுக்க வேணாம், அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கையை ஃபுல் அண்ட் ஷர்ட் தானே போட்டிருப்பாரு. அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறாரு. பயனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க டாக்டர் ஆரம்? என்னால் அவன்கிட்ட சாரி கேட்க முடியாது. இப்போ நானே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஓ, கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? அதுக்கு எதுனா ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா நீங்கள்? அப்படி சொல்லி ஆரம் என்னன்னு சொன்னால், அங்கே வாஷ்ரூமில் டாய்லெட்டில் தான் கேமரா இருக்காதே, அதனால தான் ஆரம் பிளான் பண்ணி அவனை வாஷ்ரூம் கூப்பிட்டு போயிருந்துருப்பாரு. இப்போ இங்கே கேமரா இல்லை தானே மேம்? ஆமாம். என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லி ஃபைனுக்கு பயமாயிடுது. அவங்க பின்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. மேம் உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் தான் இப்போ என்னைய உங்களை அப்படி சொன்னேன். இப்போது அந்த குட்டியாக நைஃப் மாதிரி இருக்கும்ல, ஆப்ரேஷன் தேட்டர்லலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்துட்டாரு. என்ன பண்ணுற? அது வந்து அங்கே இருந்திருக்கும் வயனோட டேபிளில். அதை வந்து எடுத்து இப்போ இதை வச்சு என் கையில் ஒரு மார்க் போட்டுடுறேன். அப்படி நான் வெளியே போய் மிஸ் வயன் வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன். டேய், நான் என்ன பண்ணேன்? நீங்கள் தான் பண்ணீங்க மேம். அந்த மாதிரி நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா? ஓகே ஃபஸ்ட் அதுவே எதுவும் பண்ணாத. இதோ பாருங்கள் மேம், என்னாலாம் அந்த பொறுக்கிக்கிட்ட போய் சாரி கேட்க முடியாது, புரியுதா? ஆனால் அவன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதாகவும் மேனேஜ்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கான். அது உங்களோட ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கே மெயின் டோர் வரைக்கும் போயிருந்திருப்பாரு. இப்போது அந்த டோரில் கை வச்சபடியே திரும்பி பார்க்குறாரு. வயன் இப்போது அவங்க தலையில் கை வச்சுட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆரம் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. மிஸ் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ வயன் அப்படியே நிமிந்தா ஆரம் பார்க்குறாங்க. ஆரம் அந்த டோரில் சாஞ்சபடி வயனை பார்த்து, நீங்கள் இந்த சேருக்கு நியூ தானே, நேற்று தான் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டீங்க போல் இருக்குது, உங்களுக்கு அனுபவம் கம்மி, பத்தலை. நம்மளுடைய பழைய டைரக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட வேணால்
எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா உங்கள் அப்பா இருக்கிறாரே, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர்கிட்ட வேணா கேளுங்க அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. இங்கே வயனுக்கு நோஸ் கட் பண்ண மாதிரி ஆயிடுது. ச்சீ அப்படி சொல்லி அங்கே இருக்க ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்து அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க. எவ்வளோ திமிரு, என்கிட்ட வந்து என்ன மாதிரி பேசிட்டு போகிறான் அவன். நான் போய் அப்பா கிட்டே கேட்குறதா? அப்பா என்னை பற்றி என்ன நினைப்பாரு? ஆல்ரெடி அப்பா வேறு சின்ன நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. வந்து 2வது நாள் அப்பா கிட்ட போய் இந்த ப்ராப்ளம் சொன்னால் அப்பா கண்டிப்பாக சொல்லுவார், உன்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, வேணா பழைய டேரக்டர்கிட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிடலாமான்னு கேட்பாரு. முடியாது, என்னாலையும் எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கேபின் வந்து நாக் பண்ணுறாங்க. இஸ் கம்மிங். மேம் என்னை கூப்பிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் வயசானவர் வந்து நிற்கிறாரு. அவருக்கு மேம்னு சொல்லி கூப்பிடவே ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குது. ஏன்னா பையன் ரொம்ப சின்ன வயசு இல்லையா, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும். அவர் தான் இதுக்கு முன்னாடி இங்கே பழைய டைரக்டராக இருந்திருப்பார். பையனுக்கு டாக்டராக போய் ஒர்க் பண்ணுறதுலாம் பிடிக்கல, இந்த ஹாஸ்பிட்டலே அவங்க கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினச்சி தான் அவங்க அப்பா கிட்ட இதை கேட்டிருப்பாங்க. அவங்க அப்பாவும் ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. என்னாச்சு மேம், ஏதோ ப்ராப்ளம்? அது வந்து அப்படி சொல்லி இப்போ வந்து யோசிக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்போமா கேட்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆரம் எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போயிருந்துருப்பாரு. வேறு வழியே இல்லை, இது என்ன பண்ணி சமாளிக்கிறது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வேறு வழியே இல்லாமல் இப்போது அந்த டாக்டர்கிட்ட தான் கேட்குறாங்க. சீனியர் டாக்டர்கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்டர் ஆரம் வந்து 6 மந்த் ஆகுது, எமர்ஜென்சியில் தான் இருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு பேரில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்தது கிடையாது. ஆனால் டாக்டர் இன்னும் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நேற்று நடந்தது உண்மைதான், எமர்ஜென்சியாக வந்து பேஷண்ட்டை டாக்டர் ஹினுவை பார்க்கல, அது பார்த்தது டாக்டர் ஆரம் தான். அதெல்லாம் இப்போது ஓகே தான் அங்கிள், ஆனால் இப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது ஹினுவோ இப்போ டாக்டர் ஆரம் போய் இன்னோட சாரி கேட்கல அப்படின்னு சொன்னால் ஹினுவோ வந்து மேனேஜ்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாரு. மேம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் டாக்டர் ஃபைன்கிட்ட என்னமோ சொல்கிறாரு. இப்போ 2 பேருமே அங்கே இனுவோட ரூமுக்கு தான் போகிறாங்க. என்னன்னு சொன்னால் டாக்டர் பேஷண்ட்டாக படுத்து கிடக்கிறாரு. அடித்த அடியில் அவரால் அசைக்க கூட முடியல, அந்த மாதிரி பெட்டில் படுத்துருக்கிறாரு. பக்கத்தில் அந்த நர்ஸ் வந்து நிற்கிறாங்க. இப்போது அந்த நர்ஸு பாவமாக இனுவோ பார்த்துட்ருக்குறா. இனுவோ திரும்பி பார்க்குறாரு. என்னடி ஆச்சு உனக்கு? பேபி வலிக்குதா பேபி? ஷோ இவன் வேறு அன்பு தொல்லை தாங்க முடியலை என்னால் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியவும் சொல்ல முடியாமல் அமைதியாக படுத்து கிடக்கிறாரு. எருமை மட்டும் பையன் என்ன உதச்சான், முடியலை என்னால் வெளியவும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு படுத்து கிடக்கிறாரு. டாக்டர் இன்ஹோ அப்படி சொல்லிட்டு வெளியே இருந்து சத்தம் கேட்குது. யார்? நான் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே வயன் வந்து நிற்கிறாங்க. மேம் சொல்லுங்கள் மேம், இப்போ நீங்கள் ஓகேவா? இப்போ பரவாயில்ல மேம் அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க? இல்லை டாக்டர் ஆரம். எதுக்கு டாக்டர் ஆரம்? சாரிலாம் கேட்க மாட்டாரான். என்ன சாரி கேட்க மாட்டாரான்? அவன் என்னை எட்டி உதப்பான், அப்புறம் சாரி கேட்க மாட்டானா? எனக்கு தெரியாது. அவன் இப்போ இங்கே வந்தே ஆகணும், என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும். இல்லைனா அவன் மேலேயும் இந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஓ கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? சரி ஓகே, தாராளமாக போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா இன்னும்? மேம் இல்லை ஆரம் அடித்தாலும் சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? அது எப்படி ப்ரூஃப் இருக்கும்? அவன் தான் என்னை வாஷ்ரூமில் வச்சு அடித்தான்ல. நீங்கள் அடித்தாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் அடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் எப்படி அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும்? இல்லை நீங்கள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க ப்ரூஃப் தான் கேட்பாங்க டாக்டர் இன்ஹோ. மேம் நிஜமாக அவன் என்னை அடித்தான். இதை பாருங்கள் டாக்டர் இன்ஹோ, எனக்கும் தெரியும் அவன் உங்களை அடித்தான் அப்படின்ட்டு, ஆனால் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லையே, நம்மளால் என்ன பண்ண முடியும்? 2வது நீங்கள் பண்ணதுக்கு ப்ரூஃப் இருக்குது தெரியும்ல. நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு டியூட்டி டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அது எதுக்கு கேட்குறீங்க? இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். 5 o'clock மேம். ஆனால் நீங்கள் அங்கே எப்போ வந்தீங்க? அது 5:30க்கு மேலே. இந்த 1/2 hourக்குள்ளே அங்கே ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்தாங்க. நீங்கள் ஒரு பொறுப்பான டாக்டர் மாதிரி நடந்துக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு உங்களை நம்பி எத்தனை பேஷண்ட் வராங்க, அங்கே எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்க, நீங்கள் அதை அட்டன் பண்ணலை. அதை டாக்டர் ஆரம் அட்டன் பண்ணார். இப்போ தான் நான் சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாமே பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு முதல்ல உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுக்கலாமா? டாக்டர் யூனோ மேம் அது வந்து இதை பாருங்கள், நீங்கள் பண்ணதுக்கு என்னால் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். இருந்தாலும் விசாரித்தேன்,
உங்களுக்கும் ஆரம்பம் பிடிக்காதாமே? எனக்கும் அந்த ஆரம்பம் பிடிக்காது. இப்போ தான் நான் அவனை பார்த்தேன். ஆனால் என்னன்னு தெரில, அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்கள் அவன் மேலே எத்தனை சாலிடாக எத்தனை ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் எடுத்துகிட்டு வாங்க, ப்ரூஃபோட. அவன் மேலே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், சரியா? அப்புறம் 1 வீக் தான் உங்களுக்கு மெடிக்கல் லீவு. முடிஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக டியூட்டி ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான நேரத்துக்கு உங்களுடைய வேலையை வந்து பாருங்கள், சரியா? அப்படி சொல்லிட்டு ஃபைன் போகிறாங்க. 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுங்க. திரும்பி பார்த்துட்டு, இதுதான் அந்த ½ அன் ஹவருக்கான காரணமா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் நின்றுட்டுருக்க அந்த நர்ஸை பார்க்குறாங்க. மேம் மேம் அது வந்து அப்படிங்கிற மாதிரி அங்கே இன்னும் தலையை சொடிஞ்சிட்டு வாயினை பார்த்துட்ருக்கிறாரு. நீ எமர்ஜென்சிலையா இருக்க? ஆமாம் மேம் அப்படி சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து தலையாட்டுறா. ஷிஃப்ட்டு டைம் என்ன? நைட் டியூட்டி மேம். சரி, உங்களுக்கு நான் டைமிங் சேஞ்ச் பண்ணிடுறேன் மேம். அதாவது உங்களுக்கு இனிமேல் மார்னிங்கில் தான் டியூட்டி. இல்லை, புரியலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, டாக்டர் இனோவுக்கு நைட் டியூட்டி இருக்கும்போது உங்களுக்கு மார்னிங், அப்புறம் டாக்டர் இனோவுக்கு மார்னிங் டியூட்டி இருக்கும்போது உங்களுக்கு நைட் டியூட்டி கரெக்டாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு, ஹாஸ்பிட்டல் உங்கள் இஷ்டத்துக்கு ரூம் போடுறதுக்கு இது ஒன்றும் லார்ஜ் கிடையாது அப்படி சொல்லிட்டு வாயன் அந்த ரூம் விட்டு வெளியே போகிறா. இந்த பக்கம் இனோவும் அப்புறம் அந்த நர்ஸும் மாற்றி மாற்றி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. இப்படியே தான் 2 டேஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். இப்போ ஒரு நாள் நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு ஆரம்பது அவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிருந்திருப்பார். அவருடைய வீடு கொஞ்சம் தூரம்தான். ஒரு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் ஒரு பீச்சை க்ராஸ் பண்ணி தான் ஒரு வீட்டுக்கு போகணும். அப்போது அந்த பீச்சை அப்படியே க்ராஸ் பண்ணுறாரு. அதை க்ராஸ் பண்ணி போகவும் செஞ்சுட்டாரு. திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, காரை திருப்பிட்டு அந்த பீச்சுக்கிட்ட தான் வராரு. காலைல உட்காந்தபடியே அந்த பீச்சை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த 3 தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அவர் காரை விட்டு இறங்கி இப்போது அந்த பீச்சுக்குள்ளே தான் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது. அதில் போய் அப்படியே உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அந்த 3 தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அவர் சின்ன வயசு ஞாபகத்துக்கு போயிடுறாரு. ஏய், இப்போ எதுக்கு நீ இப்படி அழுதுட்டுருக்க? அர்ஜுன் மாமா என்னை அப்போ ஊருக்கு அனுப்ப போகிறாராம். ப்ளீஸ், நான் உன் கூட இருக்கேனே, ப்ளீஸ், உன்னை விட்டு என்னால் போக முடியாது. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அங்கே உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை தானே, அதை தானே பார்க்க போகிறேன். போயிட்டு ஒரு 1 வீக்கில் ரிட்டர்ன் வர போகிறேன். இல்லை அர்ஜுன் மாமா, என்னன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உன்னை விட்டுட்டு எனக்கு போகக்கூடாதுன்னு தோணுது. உன் கூடயே இப்படியே உன் கையை பிடிச்சிட்டு அப்படியே உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுது. என்னன்னு தெரில, ப்ளீஸ் என்னைய போன்னு சொல்லி மட்டும் சொல்லாத. நீ நீ ஜீவன் மாமாட்ட பேச. மாமா நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பாரு. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜீன்? அங்கே உன் பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நீ போய் பார்க்கணும்ல, தப்பு இல்லையா அதெல்லாம்? பாட்டி உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதோட அதிகமாக எனக்கு உன்னை தான் பிடிக்கும். என்னன்னு தெரியல மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை விட்டு ஒரு 1 வீக் தான் போகிறேன். ஆனால் என்ன தெரியல, இந்த பிரிவு நிரந்தரமாக ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏய், லூஸ் மாதிரி பேசாத அப்படி சொல்லி இப்போது அந்த டிஎஸ்எல் அப்படியே தொடச்சி விட்றாரு. 1 வீக்கு தானே, அது டக்குன்னு போயிடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, புரியுதா? உனக்காக உன்னுடைய இந்த நாம்ஜுனா எப்போவுமே காத்துட்ருப்பேன், புரியுதா? நிஜமா, பொய்யில்லையே, பொய்யெல்லாம் இல்லடி லூஸு அப்படி சொல்லிட்டு அப்படி சைடாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவங்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருக்குறாங்க. மாதிரி தான் ஒரு நைட் டைம், அதுவும் ஒரு பீச் மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் ஃபுல் மூன் அந்த மாதிரி இருக்குது. அங்கே இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்துட்ருக்குறாங்க. ஜின் அப்படியே ஆரமோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சபடி உட்காந்துட்ருக்கிறாரு. ஆரம் ஜின்னோட ஷோல்டரில் அப்படியே கையை போட்ட மாதிரி அந்த மாதிரி போட்டுட்ருக்கிறாரு. இது லவ்வா அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசு. இருந்தாலும் ஆரமை விட்டு ஜின்னுக்கு போக பிடிக்கவே இல்லை. ஆரமுக்கும் அப்படியே தான். இது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு 2 பேருக்குமே புரியுது. இவங்களுக்குள்ளே இருக்கிறது லவ்வா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அவங்களுக்கு பதில் தெரியல. எனக்கு அப்போ புரியலடி, இப்போ புரியுது. கண்டிப்பாக இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லடி. கண்டிப்பாக இது லவ் தான். என்னை மாதிரி தான் நீயும் யோசிப்பியாடி அப்படி சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் கண்ணந்து அப்படியே டேர்ஸ் மட்டும் வந்துட்டுருக்கு. அவருடைய டேர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சொன்னால் அங்கே அவ்வளோ அழகான ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. அந்த மூணு வெளிச்சத்துக்கும் அதுக்கும் அவருடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக தெரியுது. என்னன்னு தெரில, ஆரம் அப்படி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே உட்காந்துட்டு இருந்தது வேறு யாரும் கிடையாது, ஜின் தான்.
ஜின்னும் இப்போது ஆரம் என்ன யோசிச்சாரோ அதை தான் யோசிச்சுட்ருக்கிறாரு. இப்போ ஒரு மனசுக்குள்ளே நீ நீ ஏன் நாம்ஜின் மாமா அன்றைக்கி நீ போக விட்ட, நீ போக விடலன்னு சொன்னால் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருந்திருக்க மாட்டேன்ல, நிம்மதியாக கூட நான் இருந்திருப்பேன்ல. எனக்கு எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா, அன்றைக்கி நீ என் பேச்சு கேட்கவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே யோசிச்சுட்டே இப்போ அவர் கலந்துமே அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆரம் பார்க்குறாரு அந்த பர்சன் அழுகிறாரு அப்படின்ட்டு. அவருக்கு என்னன்னு தெரியல, ஜின் அழுத உடனேயே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. என்ன தான் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலும் இதுதான் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. இப்போ எதுக்கு இவன் இப்படி அழுதுட்டுருக்கான்? ஒருவேளை நம்ம எதுவே நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி இவனும் ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறானோ? இந்த வேர்ல்டே இப்படி தானே, யார் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? கேட்போமா? இல்லை இல்லை, யாருன்னே தெரியாமல் நம்ம இப்படி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஆரம் யோசிச்சுட்டு இப்போ அவருமே திரும்பி முன்னாடி இருக்க அந்த மூணை தான் பார்த்துட்ருக்கிறாரு. சின்ன வயசில் ஆரமோட சோழில் ஜின் சாஞ்சிட்டு அந்த மூணை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போது அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஆனால் 2 பேருமே ஒருத்தவங்க தான் மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரே விஷயத்த தான் யோசிச்சுட்ருக்காங்க. அதே மூணை தான் அவங்களும் பார்த்துட்ருக்குறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ திரும்பி அவர் பார்க்குறாரு, அவருக்கு பக்கத்தில் அதாவது கொஞ்சம் தள்ளி தான் ஆரம் வந்து உட்காந்துருக்கிறாரு. ஆரமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் ஆரம் இன்னும் அவன் அழுதுட்ருப்பானா அப்படிங்கிற மாதிரி திரும்புகிறாரு. 2 பேருமே மாறி மாறி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது ஆரமோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஆரம் மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஜியோன்னு சொல்லி போட்டிருக்கு. அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு இப்போ அந்த பிளேஸ் விட்டு எழுந்திரிச்சு ஜின்னை ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் இப்போது அப்படியே வாக் பண்ணிவிட்டு ஜியோன்ட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. போகிற ஆரம்பம் தான் இங்கேருந்து ஜின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீலிங்காக இருக்குது ஜின்னுக்கு. இப்போது மறுபடியுமே திரும்பி ஜின் வந்து அந்த மூணையே பார்த்துட்ருக்கிறாரு. சொல்லு ஜியோன், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? எப்போவுமே இப்போ கால் பண்ண மாட்டியே? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் நான் கால் பண்ணணும் 2 டேஸாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் என்னால் கால் பண்ண முடியல. இப்போ தான் டைம் கிடச்சி. சரி, என்ன விஷயம் சொல்லு. நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? ஏதோ ப்ராப்ளமாக என்ன? ஐயோ, அது மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அங்கே தூரத்தில் பார்க் வந்துட்டுருக்கான். சரி, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னா. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. 2 டேஸ்க்கு முன்னாடி பார்க் கிட்ட ஜின் பேசியிருக்காங்க. ஏன்னா ஜின் பேசினானா? என்ன பேசுனா? எனக்கு ஜின் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்க பேசுனதை வச்சு வேணால் சில விஷயம் வேணால் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே ஜின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற? நீ எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற? பார்க்கு எதுவும் உங்ககிட்ட சொன்னானா? அவன் என்கிட்ட அப்படியே சொல்லிட்டானோ. அவன் கார் உள்ள உட்காந்து பேசினா. நான் காருக்கு சைடில் நின்றுட்டுருந்தேன். அதனால் அவன் பேசுனது எனக்கு கொஞ்சம் காதில் விழுந்துச்சு. அப்போ தான் பார்க்க சொல்லிகிட்டு இருந்தான், ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னான். என்னது? உங்களுடைய ஆரம் மாமாவுடைய ஆசை, ட்ரீம், அதுக்காக தானே நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னான். என்ன சொன்னேன்? நிஜமாவா? ஜின் என்னை பற்றி பேசினானா? ஆமாயா, அதனால தான் நான் 2 டேஸாக உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். உங்களுக்கு மட்டும் கிடையாது, யார்கிட்டே என்னால் கான்டாக்ட் கூட பண்ண முடியல. சரி, ஓகே, பார்க் பக்கத்தில் வந்துட்டான் அப்படி சொல்லி அங்கே ஜியோன் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஆரம்க்கு அவ்வளோ ஹாப்பி. ஜின், உன்னை நான் பார்க்க போகிறேன்னாடி, எத்தனை வருஷம் இல்லை, நீ இப்போ எப்படி இருப்ப? உன்னை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேனா? இல்லை உனக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? எனக்கு நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நான் கூட நினச்சேன் என்னை நீ மறந்துருப்ப, உன் லைஃப்பில் வேறு யாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு. ஆனால் நீ இன்னமும் என்னையும் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்புக்கு எல்லை இல்லாத சந்தோஷம் கூட சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படி திரும்பி முன்னாடி பார்க்குறாரு. ரொம்ப தூரம் வந்துட்டார் அவர், கார் கிட்ட வரைக்கும் வந்துட்டார். அங்கே வந்து பார்க்கும்போது ஜின்னோட பேக் சைடில் அது அப்படியே தெரியுது. இப்போவும் அங்கே ஜின் அந்த மூணை பார்த்தபடி தான் அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. அதை பார்க்கும்போது அங்கே ஆரம்புக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஃபீலிங் தோணுது. அங்கே ஜின் அந்த மூணை பார்த்து உட்காந்துட்ருக்கிறாரு. இங்கே ஆரம் ஜின்னை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சூன் நான் அப்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 4 days 5 days எனக்கு டைம் வேணும்ல, ரெக்கார்ட் பண்ணணும், அப்புறம் எடிட் பண்ணணும். எனக்கும் ஆசை தான்டா, டக்குன்னு எல்லா பாட்டையும் போடணும். நியூவாக வந்து நிறையா ஒன் ஷாட்டு எஃப்எஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கும் வந்து ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, டைம் இருக்க மாட்டேங்குது இல்லையா?
இதுக்கு மேலே விமென் குக் எஃப்எஃப் அப்புறம் மாஃபியா பிரதர்ஸ் இதுதான் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம். அட்லீஸ்ட் வீக் ஒரு வீடியோவாவது போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதில் ஒரு பாட்டு அதில் ஒரு பாட்டு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, இதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கி.